மக்கள் இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் விஷால் இருக்கார்ல, பேரை சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன மைண்டில் இருந்தாலும் தெரியல, தேவையில்லாத சில விஷயத்தெல்லாம் தலையிடுறாரு. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ரமேஷ் அண்ணன் இருக்கார்ல, முதல்ல அண்ணங்க, அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ. ரமேஷ் அண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். மூணாவது, திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாருல, நம்ம ஏன் தோத்தோம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காருல, ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக, மறைமுகமாக திமுகவோட முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த எழிலன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் கொண்டு வந்து காமிக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் என்னப்பா பொசுக்கு இப்படி பேசிவிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த கண்டென்ட். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாலாவது மிக முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போகிறாங்க அப்படிங்கிறத செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். டெல்லி விசிட்டை எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி விஷயங்கள் டெல்லி விசிட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 4 மிக முக்கியமான செய்திகள் ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விஷால் அவர்கள் போட்ட ட்வீட்டை நான் சைடில் காமிக்கிறேன். இந்த செய்தியிலேருந்து இந்த வீடியோ பேச ஆரம்பிப்போம். ஏன் தெரியுமா, இந்த ட்வீட்டில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட துறையை கொடுத்துருக்கீங்க, செய்தித்துறை மற்றும் விளம்பரத்துறையை கொடுத்துருக்கீங்க. இவர் சினிமாக்காரரே கிடையாது, இவருக்கு எப்படி எங்களோட வழிகள் புரியும், எங்கள் பிரச்சனை இவர் எப்படி வந்து அந்த நாலேஜ் இவர் கிடையவே கிடையாது, சினிமா சார்ந்த நாலேஜ் இவர் கிடையவே கிடையாது, இவர் எப்படி இதை எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்வீட் ஒன்று எழுதி வச்சிருக்கார். நான் என்ன கேட்குறேன், இவர்கிட்ட போய் இந்த துறையை இப்போ அலகேட் பண்ணியிருக்காங்க, இவர்கிட்ட போய் எதுவும் மனு கொடுத்தீங்களா, அண்ணன் ராஜ்மோகன் அவர்கிட்ட எதுவும் மனு கொடுத்தீங்களா, இல்ல உங்க பிரச்சனையை போய் எதுவும் சொன்னீங்களா, சொல்லும் போது அவர் புரிஞ்சுக்கலையா, தெரிஞ்சுக்கலையா, அல்லது உங்க பிரச்சனையை அவர் வந்து அலட்சியப்படுத்தினாரா? எதுவுமே கிடையாது. நேத்து தான் இலாக்கா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவரோட பணி, அதாவது எல்லா இடத்துலயும் ஆய்வு செய்யணுங்கிறது முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளையில இருந்து எல்லா இடத்துலயுமே ஆய்வு செய்ய போறாங்க. இப்பதான் இவர் பணியை தொடங்கவே போறாரு. அதுக்குள்ள இவருக்கு எங்க துறை பத்தி எந்த அறிவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது எந்த மாதிரி இருக்கு? சரி, இவருக்கு இந்த துறையை கொடுத்தது தப்பு, பள்ளிக்கல்வித்துறை கொடுத்ததும் தப்பு, இவருக்கு ஏன் இவரை ஏன் குறி வைக்கிறாங்க? எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட எந்த பணியை கொடுத்தாலும் ரொம்ப திறம்பட செய்யக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாகி தான் அண்ணன். ஏன்னா அண்ணனை தனிப்பட்ட முறையில் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். அவருக்கு இது தெரியாது அது தெரியாது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, சரி இந்த துறை இதற்கு முன்னாடி போன ஆட்சியில் யார் இருந்தா, சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவரா? சரி, அதற்கு முன்னாடி யார் இருந்தா, கடம்பூர் ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவரா? சரி, இந்த துறை யார் யாரெல்லாம் இருந்தான்னு எடுத்து பார்த்தா, இந்த துறையை முடிஞ்ச அளவு சினிமா இண்டஸ்ட்ரியில இல்லாதவங்க தான் நிறைய இருந்திருக்காங்க. வீரப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் நினைக்கிறேன், அவரை தவிர மற்ற யாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவங்க கிடையாது. எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாம இவருக்கு இந்த பதவி குத்தது தப்பு, இவருக்கு இந்த பேர் குத்தது தப்புன்னு வெளியிலேருந்து உட்கார்ந்து இவர் பேசுறது எந்த மாதிரி ஒரு அரசியல் அணுகுமுறை? ஒரு முதலமைச்சரோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். என்ன பொறுத்தவரை அமைச்சரவை விரிவாக்கம் இன்னும் நடந்தே முடியல. இப்பதான் 10 பேருக்கு தான் இலாக்காக்கள் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமான 9 துறைகளுக்கு இன்னும் இலாக்கா யாருக்கு போப்பதுங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. கிட்டத்தட்ட 234 தொகுதியில் 15% கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் இருக்க வேண்டிய ஒரு தமிழக அமைச்சரவையில் 10 பேர் மட்டும்தான் இப்ப பதவி ஏற்றிருக்காங்க. 10 பேருக்கு இலாக்காவை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு இவருக்கே அதை குத்திங்க, அவருக்கே அதை குத்திங்க, இவரை ஏன் இதை செஞ்சீங்க? இது எந்த மாதிரி அணுகுமுறை? ஏன் விஷால் அவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு விவாதத்தில் பங்கேற்கிறார்? இவருக்கு மறைமுகமா அருண் விஜய் அவர்கள் இருக்காங்கல்ல, நடிகர், ரொம்ப தெளிவா ஒரு ட்வீட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரிஞ்சு இனிமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம என்ன சொல்றதுன்னா, இவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்காரு. தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை அணுகி அவர் எதுவும் சரியா செயல்படலாம், அதிகபட்சம் அவரோட வேலை என்ன, எந்த படத்தோட திரைப்பட காட்சி எப்ப போடணும், அந்த சிறப்பு அனுமதியை அவங்க கொடுக்க போறாங்க, இந்த படத்தோட கேளிக்கை வரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துக்க போறாங்க, இந்த திரைப்படங்கள்ல நல்ல திரைப்படங்களுக்கு விருது கொடுக்க போறாங்க, குறைந்த முதலீட்டில் எடுக்கப்படுற திரைப்படங்களுக்கு மானியம் கொடுக்க போறாங்க. வேற என்ன மாதிரி இந்த விஷயம், இந்த துறை கீழே சினிமா இண்டஸ்ட்ரி வரும்போது வேற என்ன வேலை பார்த்துட போறாங்க? இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் பார்க்கணும். இதற்கு எதுக்கு சினிமா நாலேஜ் வேணும்? சரி, அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும் சினிமா துறைக்கு என்ன தொடர்பே இல்லையா? அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை தெரிஞ்ச அத்தனை பேருக்கு தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி எதையாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி விஷால் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றது, சத்தியமா சொல்றேன், நேத்து தான் இலாக்கா கொடுத்திருக்காங்க, இன்னைக்கு இந்த மாதிரி விமர்சனம் முன்வைக்கிறது, இது பச்சை காண்டு, வேற எதுவுமே கிடையாது. இவர் வந்து எதனால குறிவைக்கப்படுறார் எனக்கு தெரியல. ஆனா அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் குறிவைக்கப்படுறார். விச்சுவல் வாரியஸா இருக்கக்கூடிய நம்ம துணை நிக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அண்ணன் தப்பு பண்றாங்களா சுட்டி காட்டுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மக்களை நேசிக்கிற ஒருத்தர் தான் அந்த பதவிக்கு வந்திருக்காரு. அவர் மக்களை நேசிச்சதுனால தான் இந்த இடத்துக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து உட்கார வச்சிருக்காங்க. இது ஏதோ அவர் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை மாறி மாறி கக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா கவனிச்ச அத்தனை பேருக்கு இந்த உண்மை புரியும். இது நம்பர் 1 பாயிண்ட். இப்ப நம்பர் 2, அதாவது அண்ணன் ரமேஷ் அவர்கள் விஷயத்துக்கு வருவோம்.
திருவரங்கம் தொகுதியோட எம்எல்ஏவா அண்ணன் இருக்காங்க. திடீர் விசிட்டு அந்த மருத்துவமனைக்கு போறாங்க. அந்த மருத்துவமனைக்கு போனோன்னே போயிட்டு வெளியே வந்தோன்னே ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பிரஸ் மீட்டுங்க. உள்ளது உள்ளபடி கொடுத்தாருங்க. ஒரு பொதுமக்களால் ஈஸியாக அந்த பிரஸ் மீட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆமாங்க, பாத்ரூம் அங்கே சரியா இல்லை, இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு, அது நிறைய பிரச்சனை இருக்கு, இங்கே நிறைய பேர் வந்து இந்த வீல் சேர் தள்ளுறவங்க, அந்த வண்டி தள்ளிட்டு போறவங்களாம் காசு வாங்குறாங்க. அதாவது இலவச மருத்துவம் அரசு மருத்துவமனையில் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க. அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா, வேலை செய்யணும்னா, உனக்கு நான் வேலை செய்யணும்னா எனக்கு சம்பளம் தராங்க, அதை தாண்டி நீ எனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்கணும், இல்லைனா இந்த வீல் சேரை நான் அங்கே தள்ளிட்டு போக மாட்டேன், இல்லைனா இந்த வண்டியில் நான் இதை ஏற்ற மாட்டேன், இல்லைனா வண்டியிலேருந்து இதை நான் வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை தாண்டி இவங்க கிம்பளம் நிறைய வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவமனையில் இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டே அண்ணன் ரமேஷ் அவர்கள், ஏன்னா வழி புரிஞ்சவங்களால மட்டும்தான் அப்படி பேச முடியும், அண்ணன் ரமேஷ் அவர்கள் வெளிப்படையாக அந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதோட அவர் செய்தியாளர் சந்திப்பில் வச்சதோட விட்டு போலங்க. இது சம்பந்தப்பட்ட புகாரை கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட 4 கையூட்டு வாங்கினவங்க கையூட்டு வாங்கினாங்களா அப்படிங்கிற அந்த விசாரணையானது அண்ணன் ரமேஷ் அவர்களோட விசிட்டுக்கு அப்புறம் அங்க செய்யப்பட்டிருக்கு. செஞ்சதுக்கு அப்புறம் ஆமா உண்மைக்குமே கையூட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சோன்னா உடனடியாக அவங்கள வேற பணிக்கு மாத்திருக்காங்க. அதற்கான அரசாணையை நான் சைடில் போடுறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அரசு மருத்துவமனைக்கு திடீரென்று நிறைய நம்மளுடைய எம்எல்ஏக்கள் போய் விசிட் பண்றாங்க. ஏன்னா அரசு மருத்துவமனையில் சரியான மருத்துவம் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஒன்று இருக்கு. அந்த மருத்துவம் ஒழுங்கா இல்லைன்னா அந்த மருத்துவம் பார்க்க போற பொதுமக்கள் கஷ்டப்படும் போது இந்த மாதிரி எம்எல்ஏக்களோட திடீர் விசிட் பார்த்தீங்கன்னா பெரிய பயனளிக்கும். அதை அண்ணன் ரமேஷ் அவர்கள் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்டா இருக்கு. இப்போ 3வதுங்க, அதாவது நம்ம முதலமைச்சரோட டெல்லி விசிட்டுக்கு வருவோம். நம்ம முதலமைச்சர் டெல்லிக்கு போறார் அப்படிங்கிற செய்தியானது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ டெல்லி போகும்போது அதாவது முதலமைச்சரோட அலுவல் எப்படி இருக்குங்கிறது அது முதலமைச்சர் தான் இனிமேல் பிளான் பண்ணுவாங்க. இருந்தாலும் அரசர் புரசலாக வர்ற செய்தியை நான் சைடில் போடுறேன். இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, விமான நிலையத்திலேருந்து இப்போ தமிழ்நாடு சார்பாக அங்கே யாராவது போனாங்கன்னா அங்கே தமிழ்நாடு இல்லம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே நம்மளால ஸ்டே பண்ண முடியும். நம்ம முதலமைச்சரும் அங்கே தான் ஸ்டே பண்ண போறாங்க. அந்த விமான நிலையத்திலேருந்து தமிழ்நாடு இல்லத்துக்கு வந்து நம்மளுடைய தாவேக்கா கூடிய வழி நெடுங்கிலும் வச்சு ஒரு வரவேற்பு கொடுத்து நம்ம வந்து அவரை வந்து தங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்றாங்க. இது இல்லாமல் இப்போ மத்திய அரசு ஊழியர்கள்லாம் நம்மளுடைய தமிழ் அதிகாரிகள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களாம் நம்ம முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு நிறைய ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்குது. இதையும் கடந்து போனீங்கன்னா மிக முக்கியமா, அதாவது பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு தூதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களாம் நம்ம முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இப்ப வெளிநாட்டு தூதர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கணும்னா, ஏன்னா அவங்க வெளிநாட்டு தூதராக இருக்கிறதுனால நம்மளுடைய வெளியுறவுத்துறையிட்ட பாத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும். வெளியுறவுத்துறையிட்ட பர்மிஷன் வாங்கி நம்மளுடைய முதலமைச்சரை சந்திக்க போறாங்க. இதனால நிறைய அந்நிய முதலீடுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வே ஆஃப் டாக் இருக்கும். அவங்க வேற ஒரு நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பாங்க அல்லது பிரதிநிதியாக இருப்பாங்க. அவங்களும் நம்மளும் பேசும்போது நம்ம வெளிநாடு போய் முதலீடு இழுக்க தேவையில்லை. நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பிரபலமாக இருக்காங்க, ஒரு நடிகராக இருந்து முதலமைச்சர் ஆனதுனால அவருக்கான அந்த ஃபேஸ் வேல்யூ காண்டி நிறைய பேர் அவற்றை டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்கிங் நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா, அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் டெல்லி விசிட்லேயே வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான விஷயத்தை அனுமதி கேட்டு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திட்ட விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இதெல்லாம் வந்து டெல்லி விசிட் சார்ந்த மிக முக்கியமான விஷயங்கள். இதுக்கு அடுத்து நான் கடைசியாக ஒரு விஷயத்துக்கு போறேன். திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதுக்காட்டி நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்காருல்ல. அதற்கு எழிலன் அப்படிங்கிற ஒருத்தரை உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா யாரையும் தயவு செய்து தற்குறிகள் என்று அழைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி இவர் தான் முதல்ல தற்குறின்னு ஒரு விமர்சனத்தை திமுக முன்வைக்கும் போது அப்படி பண்ணாத செய்யாதங்கிறத வலிமையா எடுத்து வச்சாரு. ஆனா இவரோட விமர்சனத்துக்கு திமுக அன்னைக்கே செவி சாய்க்கல. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் சைட்ல கூட இந்த வீடியோ போடுறேன், இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துரும் போல. இன்னும் நீ இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கிற. இனி இந்த கைரா நாட்டிற்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அண்ணா திடீர்னு சொன்னா நாங்க எங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வயசான பீஸ் அத்தனையும் உட்காந்துட்டு இருக்கீங்க, இளைஞர்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை, இளைஞர்களோட திமுக கனெக்ட் பண்ணவே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் வயசான பீஸுங்கிறது முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சேர்த்து சொல்கிறாரா, இல்லை அவரை டார்கெட் பண்ணி சொல்கிறாரா, இல்லை வேற சில வயசான பீஸ் எல்லாம் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. வயதானவர்கள் இளைஞர்களை செயல்பட அனுமதிக்காத விளைவு தான் திமுக தோத்துருக்கு. திமுக வந்து ஒரு திமுகவில் ஒரு சின்னதாக ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் வரணும்னாலும், அது ஒன்றிய பொறுப்புக்கு நீங்கள் வரணும்னாலும்
மேலே இருக்கக்கூடிய அந்த வயதானவர்கள் முயற்சி பண்ணணும். வயதானவர்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் மேலே ஏறவே முடியும், ஒரு ஸ்டெப்பாவது உங்களால் வைக்க முடியும். அது எதுவுமே இல்லாமல் இளைஞர்கள் உள்ள வர முடியாது. எதுக்கே 36 பேர் கொண்ட குழுவெல்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளோ பயங்கரமாக நீங்கள் வந்து ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. இளைஞர்கள் திமுக பயணிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னாவே திமுக இன்னும் அடுத்த தலைமுறை வரைக்கும் நிச்சயம் இழுத்துட்டு போகும். இல்லை நாங்கள் வயசானவங்க தான் வச்சிருப்போம், இவங்க தான் மாவட்ட செயலர், இவர் தான் அந்த ஊரோட குறுநில மன்னர், அவர் தான் அந்த ஊரோட குறுநில மன்னர்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல கட்சியை நடத்துனீங்கன்னா அந்த கட்சி என்னைக்குமே சொல்றேன் அது அப்படியே தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை நம்பாம பேனா நிறுவனத்தை நிறைய நம்பினதுனால தான் நீங்க நிறைய தோத்து போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. திமுகல ஏன் தோத்து போனோம் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டா திமுகல இருக்கிற வயசானவங்களால தான் தோத்து போனோம் அப்படிங்கிற பதில ரொம்ப தெளிவா முன்னாள் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எழிலன் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நம்ம நிச்சயமா பேசியிருப்போம். வேற சில அப்டேட்டுகள் வரும்போது நிச்சயமா நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.